வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 19ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 19ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால், இந்த நாளை குழந்தை என்று கூறலாம். குழந்தை எவ்வாறு உள்ளதோ அதைப் போல நமது நிலை சிறு குழந்தையாக மாறுங்கள் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு அவர் பகிர்ந்துள்ளார். ஜேம்ஸ் அலன் அவர் பகிர்ந்துள்ளவற்றை தமிழாக்கமாக, வெளிப்புற பேரண்டத்தில் இடைவிடாத கொந்தளிப்பு, மாற்றம் மற்றும் அமைதியின்மை உள்ளது. எல்லோரின் உள்ளத்திலும் இடையூறு இல்லாத அமைதி உள்ளது. இந்த ஆழ்ந்த நிலையான அமைதியில் உள்ளத்தினில் வாழ்கிறது என்ற அந்த குழந்தையின் பண்பை குறிக்கும் வகையில் இந்த நாளை ஜூன் 19ஆம் தேதி பதிவினை கூறியுள்ளார். கடலில் பயங்கரமான புயல் அடைய முடியாத ஆழங்கள் இருப்பது போல மனிதனின் உள்ளத்தில் அமைதியான நேர்மையான ஆழங்கள் உள்ளன. இவை பாவம் மற்றும் துக்கத்தின் புயல்களால் ஒருபோதும் தொந்தரவு செய்ய முடியாது. அமைதியை அடைந்து அதன் அமைதியில் உணர்வுடன் வாழ வேண்டும். வெளிப்புற உலகில் முரண்பாடுகள் நிறைந்துள்ளன. ஆனால் உடைக்கப்படாத இணக்கம், பேரண்டத்தை பற்றிய அறிவு உள்ளத்தில் உள்ளது. மனித உயிர் அறநெறி தவறாத நிலையின் ஒன்றிணைந்து செயல்படும் நிலையினை நோக்கி அதன் அமைதியில் உணர்வுடன் வாழ முன்யோசனையின்றி மேலும் அந்த நிலையை அடைய சென்றடைகிறது. புற பொறுமையிலிருந்தும் புலன்களின் இன்பத்திலிருந்தும் அறிவான சான்றுகளிலிருந்தும் உலகத்தின் ஒளியின் மகிழ்வுகளிலிருந்து சிறு காலம் விலகி உங்கள் உள்ளத்தின் மதிப்பு குலைக்கிற வகையில் உங்களை விலக்கி தன்னல ஆசைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு அருள்மிகு அமைதி நிலையை உண்மையில் உள்ளதை காண்பீர்கள் என அந்த குழந்தையாக மாறும் நிலையில் உண்மையான அந்த அமைதி நிலையை காண முடியும். குழந்தைகளாக மாறுங்கள் என அந்த ஜூன் 19ஆம் தேதி பதிவினை கூறியுள்ளார். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic child. Careful happiness, interesting, lovable direction. The child is way how become as a little children. We can say the English word child in acrostic. Careful happiness, interesting, lovable direction. In the external universe, there is ceaseless turmoil, change, and unrest. At the heart of all things, there is undisturbed repose. This deep silence dwelt the eternal, as there are depths in the ocean which the fiercest storm cannot reach. So there are silent, holy depths in the heart of man, with the storms of sin and sorrow can never disturb. To reach the silence and to live consciously in peace, discord is rife in the outworld, but unbroken harmony holds sway at the heart of the universe. The human soul reaches blindly toward the harmony of the sinless state, and to reach this state and to live consciously in its peace, come away for a while from the external things, from the pleasure of senses, from the arguments of the intellect, from the noise and the excitement of the world, and withdraw yourself into the inmost chamber of your heart. There, free from the sacrilegious intrusion of all selfish desires, you will find a holy calm, a blissful repose. The faultless eye of the truth will open within you, and you will see things as they really are. You can say in what he says at the bottom of that, become as little child. What he says, and we can say it in acrostic child, careful happiness, interesting, lovable directions. In the form of children, we can have such a beautiful happiness. குழந்தையாக மாறுங்கள், சிறு குழந்தைகளாக மாறுங்கள் என ஜூன் 19ஆம் தேதி பதிவு செய்து இன்றைய பதிவினை நிறைவு செய்யும்.